நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதாங்க பாருங்க, இதான் வந்து நீராவி குளியல். நீராவி குளியல் வந்து தம்பி போட்டுக்கிறாங்க. இவங்க வந்து உடம்பு சரியில்லை, நரம்பு பிரச்சனைன்னு சொல்லி வந்திருக்காங்க. இப்போ இந்த நீராவி குளியல் எடுக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம் போகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வருடக்கணக்கில் வெளிவராத வியார்வை எல்லாமே வந்து இந்த நீராவி பிடிக்கிறதுனால வெளியேறும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா, உடலில் உள்ள தேவையில்லாத நச்சுக்கழிவுகளை இந்த நீராவி குளியல் மூலமா நம்ம வந்து வெளியேற்றலாம். சரிங்களா? இதுக்கு நீராவி பிடிக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை, என்னென்ன நோய் வந்து குணமாகும்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்துமா, மூச்சு பிடிப்பு, மூச்சு திணறல் இது எல்லாமே வந்து சரியாகும். சரிங்களா? உடலில் உள்ள நச்சுத்தன்மையை வெளியேற்றி உடலுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இது வந்து குளிக்கிறதுனால, நீராவி குளியல் போடுறதுனால உடல் வந்து புத்துணர்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, தைராய்டு பிரச்சனை, முதுகு தண்டோட பிரச்சனை. இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு டைம் வந்து சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ ஏதோ ஒரு நாள் நல்லா வந்து நீராவி குளியல் பிடிக்கிறதுனால அந்த தைராய்டு பிரச்சனை வந்து சரியாகும். அப்புறம் இந்த முதுகு பிடிப்பு, இந்த முதுகு தண்டோடத்துல பிரச்சனை, குவிய முடியல, நிமிர முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கும் இந்த நீராவி குளியல் வந்து நல்ல ஒரு பயனை தரும். அப்புறம் வந்து நாள்பட்ட தலைவலி, சரிங்களா, தசைப்பிடிப்பு, வலிப்பு நோய், உடல் பருமன் இதெல்லாமே வந்து சரியாகும். உடல் பருமன்னா வெயிட் கம்மியாகும். உடல் உள்ள வெயிட் வந்து கொழுப்பு சத்து கரைஞ்சி நீரா வெளியே போய் உடல் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்றாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கும். இது வந்து டெய்லியுமே தொடர்ந்து ஒரு 7 நாள் வந்து நீராவி குளியல் பிடிச்சிட்டு வர்றதுனால தேவையில்லாத கொழுப்புகள் கரையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, உடல் வீக்கம், வாத நீர் வந்து வெளியேறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கணுசூளை, அப்புறம் வந்து தோல் நோய். இந்த தோல் நோய் வந்து சீக்கிரமா ஆறாமையே இருக்கும். அதுக்கு எல்லாமே வந்து இந்த நீராவி குளியல் போடுறதுனால விரைவில் வந்து குணம் காணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா தோல் நோய் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வறண்டு வெடுப்பு ஆகி காஞ்ச நிலைமையில் இருக்கும். இப்ப நீராவி குளியல் போடுறதுனால அந்த தோலாகப்பட்டது வறண்ட நிலை மாறி சீக்கிரம் வந்து ஆறும் தன்மைக்கு இது வந்து வழி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, இது வந்து முகம் வந்து பொலிவாகும். நீராவி குளியல் போடுறதுனால முகம் வந்து புத்துணர்ச்சி ஆகும், அழகு மேம்படும். முகத்தில் உள்ள வீக்கம், அதாவது சைனஸ் பிரச்சனை, சளி பிரச்சனை, மூச்சு பிரச்சனை இது எல்லாமே வந்து சரியாகும்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? அப்புறம் காய்ச்சல், சளி உள்ளவர்களுக்கு காலை மாலை நீராவி குளியல் 5 to 6 நாள் தொடர்ந்து எடுத்து வர உடல் கிருமிகள் வெளியேறி உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதாவது காய்ச்சல், தலைவலி, இந்த கொரோனா காலத்துல இருக்கிறது, மூச்சு விட முடியாம இருக்கிறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூச்சு வந்து திணறலா இருக்கிறது, உள்மூச்சு வெளிமூச்சு வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது, சரிங்களா, சளி பிரச்சனை, தீர்க்க முடியாத தலைவலி, தீராத காய்ச்சல் இது எல்லாத்துக்குமே வந்து நீராவி குளியல் குளிக்கிறதுனால இந்த பாக்டீரியாஸ் எல்லாமே வெளியே ஏறி அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு வந்துடும். தொடர்ந்து வந்து 7 நாள் வந்து குளிக்க சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா, உடல் குறையும் பக்கவாதத்துக்கு உடனடி தீர்வு. இந்த பக்கவாதத்துல எல்லாம் படுத்த நிலையில் இருப்பாங்க. படுத்த படுக்கையா இருந்து நடக்க முடியாத சூழ்நிலையில இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த நீராவி குளியல் வந்து ரொம்ப வந்து பிரத்யேகமான ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாம். சரிங்களா? இது என்ன ஆகும் அப்படின்னா, உடம்புல வந்து நரம்பு வந்து இறக்கமா பிடிச்சிருக்கும். அந்த இறக்கத்தை பூராமே வந்து சரி பண்ணி கொடுக்கும். எதுனா நீராவி குளியலுக்கு இந்த வாதத்துக்குன்னு ஒரு மருந்து வச்சிருக்கோம். அந்த மருந்து உள்ளக்குள்ள நீராவி குளியல் அந்த நீருக்குள்ள போட்டு அந்த ஆவியை வந்து வாத நோய் இருக்கிறவங்க வந்து குடிக்க வச்சோம் அப்படிங்கல அந்த வாத குடிப்புகள் எல்லாமே வந்து சரியாகும். உடம்பு கழிவுகள் வெளியேறும், அந்த நரம்பு குடிப்புகள் வரும், டைட்டா இருக்காது, அந்த இறுக்கத்தன்மை இருக்காது. சரிங்களா? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் ஏற்படும் அரிப்பு, தடிப்பு, உடல் முறுக்கம், குடைச்சல், குத்தி பேதளித்தல், விஷக்கடி நீர், நாய்க்கடி, நரிக்கடி ஏற்படும் விஷநீர் வெளியேறும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அமாவாசை பௌர்ணமிக்கு உடம்பு பூராமே கடிச்சுக்குன்னு பார்த்து சொல்றாங்க பாத்தீங்களா? அப்ப அந்த மாதிரி தடிப்பு வர்றவங்களுக்கு இந்த மாதிரி நீராவி குளியல் எடுக்கிறதுனால அந்த உடம்புல உள்ள நச்சுத்தன்மை வெளியேறி நார்மல் கண்டிஷனுக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சித்தர்கள் எல்லாமே சொல்றாங்க. சரிங்களா? இது என்ன ஆகும் அப்படின்னா, ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணும். நீராவி குளியல் போடுறதுனால அந்த ரத்தத்துல இருக்கிற கழிவுகள் பூராமே அந்த வியர்வை மூலமா வெளியேற்றிட்டு
அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சில்விஷ கடி, அதாவது என்ன பூச்சி கடிச்சது, என்ன கடிச்சதுன்னு தெரியல, அந்த இடத்துல வந்து ஒரு தடிப்பு மாதிரி இருக்கு, ஒரு வீக்க மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த சரி பண்றதுக்கு இந்த நீராவி குளியல் போட்டோம் அப்படின்னா சரியாகும். சரிங்களா அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து சொல்றாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. சரிங்களா, நீராவி குளியல் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். சரிங்களா, நீங்க அங்கங்க இருக்கிற உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற இந்த மாதிரி நீராவி குளியல் போடுற இடத்துக்கு போயிட்டு, ஏன்னா இந்த மாதிரி நீராவி குளியல் குளிக்கணும், நம்ம வந்து உடம்பு வந்து எனக்கு எப்பவுமே நார்மலா இருக்கணும், எனக்கு தூங்கும் போது கால் பிடிச்சிக்குது, கை பிடிச்சிக்குது, இடுப்பு வலிக்குது, முதுகு தண்டோட பிரச்சனை, தலை வலிக்குது, இந்த மாதிரி சைனஸ் பிரச்சனை, மூக்குல நீர் வெடியுது, மூச்சு விட முடியல, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்க எல்லாமே ஜஸ்ட் ஒரு 6 நாள்ல இருந்து ஒரு 7 நாள் வரைக்கும் இந்த நீராவி குளியல் குடிக்கும் போது அதுல இருந்து நீங்க என்ன வியாதிக்காக செய்யறீங்களோ, என்ன குளியல் இதுக்காக செய்யறீங்களோ அந்த நோய் வந்து சரியாகும். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பக்கவாதத்துல படுத்திருக்கிறவங்கள சடனா குறைஞ்சது 6 மாசம் ஆகும், 1 வருஷம் ஆகும் அப்படிங்கிறது சொன்ன ஒரு சிகிச்சை முறையை மாற்றி குறைந்த காலத்தில், அதாவது 3 மாதத்துக்குள்ள அவங்கள எந்திரிச்சு நடக்க வச்சு அவங்களுடைய சொந்த வேலையை பார்க்க வைக்கிறதுக்கு உண்டான பிரத்யேகமான ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாம் இந்த நீராவி குளியல். கண்டிப்பா எல்லாருமே நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, உடம்பு ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, நம்ம நல்லா தான் இருக்கிறேன், நான் எதுக்கு நீராவி குளியல் குளிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி. ஆனா உடம்பு நல்லா இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா வியர்வை வெளியே ஏறாது. என்ன வேலை செய்யறோம், எல்லாம் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்றோம், குனிஞ்சு நிமிந்து வேலை செய்ய மாட்டோம். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி நீராவி குளியல் குளிக்கிறதுனால உடம்புல இருக்கிற அந்த வியர்வை பூராமே வெளியே ஏறி உடம்பு வந்து பிறந்த குழந்தையோட மாற்றி விட்டோம். சரிங்களா, பூரா நச்சுத்தன்மை வெளியேறும். குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு ஒருக்கா இல்ல 15 நாளைக்கு ஒருக்காவது இந்த நீராவி குளியலை கண்டிப்பா நீங்க எல்லாருமே பயன்படுத்துங்க. நாங்க இங்க வந்து கிணத்துக்கடவுல வச்சிருக்கோம். நாங்க வந்து வெறும் 300 ரூபா தான் சார்ஜ் பண்றோம். வெளியே எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு போதுமானது. சரிங்களா, வெளியே எவ்வளவு வேணா 900 ரூபா 750 ரூபா அந்த ரேஞ்சில வாங்குறாங்க. அது அவங்களோட இது விருப்பம். நாங்க வந்து ஒரு சேவையா பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா, உங்களோட நோய் இல்லாட்டி உங்களோட சும்மா சாதாரணமா நான் நீராவி குளியலுக்கு வரணும், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி நீங்க வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீராவி குளியல்ல பாக்ஸ்ல உட்கார வச்சு உங்களுக்கு ஸ்டீம் அடிக்கிற மாதிரி நாங்க வந்து பண்ணி கொடுப்போம். அப்போ நீங்க ரெகுலரா எடுத்துக்கிறதுனால அந்த நோயில இருந்து குணமாயிக்கலாம், உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியேறும். சரிங்களா, நாங்க இந்த மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவுல வச்சிருக்கோம். நாங்க வந்து கீழே நம்பர் கொடுக்குறோம், அந்த நம்பருக்கு நீங்க வர்றவங்க வந்து தொடர்பு கொண்டுட்டு வாங்க. அது போக வர்மம் மூலமா சிகிச்சை அளிக்கிறோம். சரிங்களா, கைகால் வராம இருக்கிறது, பக்கவாதத்துல படுத்திருக்கிறது, முதுகு தண்டோட பிரச்சனை, மூட்டு பிரச்சனை, கழுத்து வலி பிரச்சனை, கழுத்து திருப்ப முடியாத பிரச்சனை, கை தூக்க முடியாத பிரச்சனை, புரோசன் சொல்றது எல்லாமே என்னென்ன பிரச்சனை இருக்குதோ முடிஞ்ச வரைக்கும் மருந்து இல்லாம எண்ணெய் மூலமா இந்த மாதிரி நீராவி குளியல் மூலமா சிகிச்சை அளிச்சு கொடுக்குறோம். சரிங்களா, நீங்க தேவைப்படுறவங்க எங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செஞ்சுட்டு வாங்க. சரிங்களா, ரொம்ப நன்றி. நல்லது, நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.